கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நல தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். I agree with you. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன் வருவாங்க? டாக்டர், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதரா தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் பந்தம் அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் கியூர் ஹிம். லட்சுமி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட்டை இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஐயா, ஹாஸ்பிட்டலை விட இது நல்லாவே இருக்கு. உள்ள வாங்க. அப்பா, இது என்ன வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா? இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன கிண்டலா? அதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, கூர்க்கா இருக்கா. முத்தமா முத்தமா கொஞ்சம் இருக்கு. முத்தமா, இத வந்துட்டமா. இவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. வணக்கங்க. மேல ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா. போய் காஃபி கொண்டா. முத்தமா, காஃபி இல்ல, சூடு கம்மி, சக்கரை மோர். லட்சுமி, வீட்டுல லிஃப்ட் இல்லையா? இல்ல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லா 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 லா. ஓ, லா 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 டு டு டு. இங்கெல்லாம் வேற இருக்கு. லட்சுமி, உன் ட்ரெஸ் வேணா கழட்டி கூட. பரவாயில்ல. சூடா இருக்கா காஃபி? நான் ஒருத்தன். லட்சுமி, சாரி. எங்கேயோ தேவகானம் கேட்கிறதே. அங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். மாமா வா வா வா. மாமா கண்ணு பொன்னாடி போச்சு சார். முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். விக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடுவோம் பாத்துக்கங்கன்னு சொன்னோம். வாங்கிங்க, கொண்டு வாங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. அம்பே, யோ என்ன எச்சி போட்டு நோட்டெல்லாம் கொடுக்குற? வேண்டாம். யோ யோ யோ
600 இந்த அப்படியா என்னென்ன நாய் மேல படிக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளே கடிச்சிருவான் நோ நோ நாய் அப்படியா இந்த நாய் என்ன 70 60 50 40 பாட்டி தாத்தா உங்க அக்கா ஒழுங்கா என்றா ஏது கரெக்டா இருக்கு என்னதும் கரெக்டா இருக்கு அப்பா அப்பா நம்மள மாதிரி கரெக்டான ஆளு யாரு இல்ல மெயின் ரோட்ல நம்ம குரூப் ஒருத்த மடக்கிட்டான் அப்படியா நம்ம ஆளுங்க அடிச்சு போட்டு பின்னாலே துரத்தின்னு வரா அவனை மடக்குடா டேய் நாலு பர்ஸ் ஒரு டேப் ரெக்கார்டர் நோட் பண்ணிட்டேன் இந்த 6 வாட்ச் நோட் பண்ணிக்க சரி சார் இது பாருங்க முத்து மச்சி பெரிய இடத்துல இருந்து போன் வந்திருக்கு அதான் நம்மள ரிலீஸ் பண்றாங்க என்ன சார் நாங்க போலாமா சார் இந்த பெட்டி எங்கடா அடிச்ச எவ்வளவு பேட்டை அடிக்கிறோம் சார் அதெல்லாம் எங்க சார் ஞாபகம் இருக்குது அடிக்காத சார் சொல்லிடுறேன் சார் ஒரு நாள் ராத்திரி ஜோன்னு மழை பெஞ்சிருந்துச்சு சார் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தன் இத எடுத்துன்னு ஓடி வந்து இருந்தான் சார் அவன் கையில தான் சார் இதாச்சா பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு கசமாலம் ஒண்ணுமே வைக்கல சார் கத்தி வரையும் ஒரு போட்டோ மட்டும் தான் சார் வச்சிருந்தான் என்ன கிடைச்ச ஜனவரி 10ஆம் தேதி சார் ஏன்னா அன்னிதான் என் பொஞ்சாதி ஆம்பளை பிள்ளை பேத்திக்கினான் சார் அதான் சார் எனக்கு ஞாபகம் கீது ஜனவரி 10 சார் அன்னைக்குதான் சார் லட்சுமி வீட்டுல மர்டர் நடந்துச்சு ஐ see அப்ப நாங்க போலாமா சார் இன்னும் அம்மாச்சி மறுபடியும் உள்ளே தள்ளிட்டான் ஹலோ ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன் என்ன இன்ஸ்பெக்டர் உங்க அத்தை கொலை விஷயமா ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படியா சரி வரேன் எங்க போறீங்க உட்காருங்க அங்க இல்ல இங்க
இருங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில ரவுடி பசங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தேன். அவங்க வீட்டை சர்ச் பண்ணதுல ஒரு பெட்டி கிடைச்சிச்சு. அந்த பெட்டிக்குள்ள உங்க போட்டோ இருந்துச்சு. அப்புறம் அந்த கொலைகாரன் யூஸ் பண்ண கத்தி உரையும் அதுல இருந்துச்சு. சோ அந்த பெட்டிக்கும் அந்த கொலைகாரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் அந்த போட்டோ. இது உங்க பர்சனல் யூஸ்க்கு எடுத்த போட்டோ தானே? ஆமா, அத நான் பாஸ்போர்ட் சைஸ்ல தான் போட்டு கொடுக்க சொன்னேன். பட் இந்த சைஸ்க்கு என்லார்ஜ் பண்ண சொல்லலையே. எதுக்கும் எங்க வீட்ல இருக்கிற ஆல்பத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்தாங்க. நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறேன். ஓகே இன்ஸ்பெக்டர். கண்ணன், என்ன இது? இங்கே விளையாடுதானே? வாங்க போலாம். டாடா. சார் சார், இன்ஸ்பெக்டர் சார், இங்க வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். டேய், வாயை மூடி சும்மாடா. சார், அது அங்க குந்திக்கிட்டு இருந்தானே சார். அதான் சார், அந்த அம்மா கூட போயிருக்கானே சார். அவன் கையில இருந்தா சார் நான் சூட்கேஸ் அடிச்சேன் சார். டேய், நல்லா தெரியுமா அவன் தானே? ஆமா சார், அன்னைக்கு வேற மாதிரி இருந்தா சார். இருந்தாலும் அவனே தான் சார், சத்தியமா அவனே தான் சார்.